அன்புள்ள ஆஸ்ட்ரோ சக்தி நண்பர்களே, வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். நவம்பர் மாத கிரக நிலைகள். நவம்பர் மாதம் குரு பகவான் கடக ராசியில் வக்கரம் அடைந்திருக்கிறார். சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரனின் இணைவு, விருச்சிக ராசியில் செவ்வாய் இருக்கிறார், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். மேஷ ராசிக்கு தற்சமயம் 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். நவம்பர் 17ஆம் தேதி அவர் அஸ்தமத்திற்கு 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். 8இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து தாங்கள் செயல்பட வேண்டும். நிதானமாக இருத்தல் வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதிகரிக்கலாம். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி இடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம். பேச்சில் கவனம் தேவை. பெண்கள் அதிகம் வாய் பேசுதல் கூடாது. தற்சமயம் குரு அதிசாரமாக 4இல் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சிக்கனத்தோடு கவனமாக இருத்தல் வேண்டும். திட்டமிட்டு செயல்பட வேண்டும். கடன் வாங்குதல் கூடாது, கொடுத்தலும் கூடாது. பண விஷயத்தில் சற்று பொறுமை தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான நிலை இருந்தாலும் கிடைக்க வேண்டிய லாபம் தங்களுக்கு கிடைக்கலாம். சந்திராஷ்டமம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அதிகாலை 4:14 முதல் 22ஆம் தேதி மாலை 4:47 வரை தங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆக மேஷ ராசினருக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கும். மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய நிலைமை உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் மந்தமான நிலை. தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு கஷ்டங்கள். தொழில் பார்ட்னர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை முன்னேற்றம் உண்டாகும். கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் பெருகும். சிலர் கலைத்துறை சம்பந்தமான வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் சென்று வரலாம். அதனால் பண வரவுகள் அதிகரிக்கும். புகழ் செல்வாக்கு பெருகும். அரசியல் துறை உள்ளவர்களுக்கு 16ஆம் தேதி வரை நன்மை. அதன் பிறகு சூரியன் சாதகமாக இல்லை. கட்சிக்குள் சிலர் தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வர். கவனமாக இருத்தல் வேண்டும். மாணவ மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் புதன் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு வீட்டில் கணவருடன் அனுசரிப்பு தேவை. ஒற்றுமை குறைவு உண்டாகும். ஆகவே மேஷ ராசியினருக்கு இந்த நவம்பர் மாதம் சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்கள். கோவிலுக்கு சென்றால் சிவன் முருகனை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.